வினோத்துக்கு துபாயில வேலை போனதுனால அவனும் அவன் லவ்வரும் சேர்ந்து கனடால எப்படியாவது வேலைக்கு அப்ளை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலான்னு பிளான் பண்றாங்க. வினோத்தோட அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போயிட்டு வராங்க. வர வழியில அவங்க அப்பாவுக்கு வயிற்ற கலக்கிடுது. அவர் லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது லிப்ட் ஆஃப் ஆனதுனால அன்னைக்கு நைட்டே அந்த செக்ரட்டரியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த செக்ரட்டரி வேற யாரும் கிடையாது, வினோத் லவ் பண்ற பொண்ணோட அப்பா தான். வினோத் வேலை போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி வந்து அவங்க கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை வந்து பார்த்து அவங்க அண்ணன் கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வினோத்தும் அந்த பொண்ணு சேர்ந்து அவங்க வீட்டுல லவ் பண்ற விஷயத்தையும் கல்யாணம் பண்ணி கனடா போற விஷயத்தையும் சொல்றாங்க. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனையா போகுது. வினோத் தன்னோட அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா பாக்குறதுக்காக போயிருக்கான். எல்லாமே நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அப்பா கேட்கிறாரு, உங்களுக்கு இங்க வேலை போன மாதிரி கனடாலையும் வேலை போயிடுச்சா என்ன ஆகுன்னு கேட்ட உடனே இதை கேட்ட உடனே வினோத்தோட அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுது. வேலை போன விஷயத்த எங்க கிட்ட கூட சொல்லாம பொண்ணு வீட்லயே சொல்லி வச்சிருக்கனா, அவங்க முக்கியமா போயிட்டாங்களா, இந்த பொண்ணு உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இவனோட வீடை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் 10 லட்ச ரூபா தேவைப்படும் கான்ட்ராக்டர் சொன்ன உடனே ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அண்ணனை பார்த்து நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம், அதுக்கு நீங்க தான் சாட்சி கையெழுத்து போடணும்னு அவங்க வந்து ஓடி போயிடுறான்.